Dear students, plus 2 Maths, Chapter 11, Probability Distribution, நிகழ்தகவு பரவல்கள், Exercise 11.5, பயிற்சி 11.5. இதில் 6th sum, if the probability that a fluorescent light has a useful life of at least 600 hours is 0.9, find the probabilities that among 12 such lights, first subdivision exactly 10 will have a useful life of at least 600 hours, second subdivision at least 11 will have a useful life of at least 600 hours, third subdivision வந்து at least 2 will not have a useful life of at least 600 hours. இப்போ வந்து ஃப்ளோரோசன்ட் லைட் அப்படின்னா பாதரச விளக்கு. அந்த பாதரச விளக்கோட லைஃப் யூஸ்ஃபுல் லைஃப் 600 ஹவர்ஸ்க்குள்ளே அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 0.9. அந்த மாதிரி 12 சச்சு அது மாதிரி 12 ஃப்ளோரோசன்ட் வந்து லைட் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 லைட்டில் அதுக்கு யூஸ்ஃபுல் லைஃபோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 11க்கு, அதுக்கப்புறம் 2 வந்து யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துடலாம். n வந்து 12, ப்ராபபிலிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 0.9. நம்ம q கண்டுபிடிச்சிக்கலாம். q is equal to 1 minus p ன்னு நமக்கு தெரியும், which is equal to 1 minus 0.9 which is equal to 0.1. இப்போ ப்ராபபிலிட்டி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய ஃபார்முலா f of x is equal to p of x is equal to x equal to ncx p power x q power n minus x, where q is equal to 1 minus p and x takes the values from 0 to 12. இப்போ p of x is equal to 10. first subdivision exactly 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 600 ஹவர்ஸ் வந்து டூரேஷனுக்காக கொடுத்துருக்கிறது. இது சம்மில் வந்து இன்க்ளூட் ஆகாது. p of x is equal to 10 which is equal to 12c10 into 0.9 the whole power 10 into 0.1 the whole square which is equal to நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 12c10ன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 12லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். அதனால் 12c10 ஈக்குவல் டு 12c2ன்னு எழுதிக்கலாம். இங்கே எழுதிட்டோம். இது ரெண்டும் அப்படியே தான் நாங்கள் எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஃபார்முலா அடுத்த ஸ்டெப்பில் 12c2ன்றது 12 into 11 by 1 into 2 into 0.9 the whole power 10 into 0.1 the whole square அப்படின்னு வந்திருக்கு. which is equal to இது வந்து 2க்கும் 12க்கும் கேன்சல் பண்ணும்போது 6 into 11 வந்து 66 into 0.9 the whole power 10 into 0.1 the whole square which is equal to 66. அதே தான் மறுபடியும் இங்கே இன்ட்டு போட்டிருக்கறனால மறுபடியும் அதே தான் நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் வந்து இது தான் 66 into 0.9 the whole power 10 into 0.1 the whole square. Second subdivision, at least 11 will have a useful life of at least 600 hours. இப்போது 11 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால p of x greater than or equal to 11 எழுதிக்கலாம். which is equal to p of x is equal to 11 plus p of x is equal to 12 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப் p of x is equal to 11க்கு நம்ம என்ன எழுதுகிறோம்னா 12c11 into 0.9 the whole power 11 into 0.1 12 minus 12 minus 1ன்னு வருங்க. அதனால் நம்ம 12 minus ஓகே இங்கே வந்து 0.1 the whole power 12 minus 1ன்னு வரும். 12 minus 11 வரும். அப்போ அதனுடைய வேல்யூ 1ன்றதுனால டேரெக்டாகவே 0.1 போட்டேன் நான். ப்ளஸ் 12c12 0.9 the whole power 12 0.1 the whole power 12 minus 12 வரும். that is equal to 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 12c11 அப்படின்றது நம்ம 12c1ன்னு கூட எழுதிக்கலாம். அப்படி எழுதினோம்னா அதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 12 தான். 0.9 the whole power 11 into 0.1 plus 1 into 0.9 the whole power 12 இதனுடைய வேல்யூ வந்து 1. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 0.1ஐயும் இந்த 12ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1.2ன்னு வந்துடும். into 0.9 the whole power 11 plus
0.9 the whole power 12. இப்போ 0.9 the whole power 11 வந்து காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 1.2 இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 0.9 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2.1 வந்துடும். therefore இங்கே வந்து வெளியே வந்து 0.9 the whole power 11 இருக்குது. இப்போ 2.1 into 0.9 the whole power 11 அப்படின்றத செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் வந்து அட்லீஸ்ட் 2 will not have a useful life of அட்லீஸ்ட் 600 hours கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா will have a useful lifeனா நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து 0.9. இங்கே வந்து will not have அப்படின்னும் போது இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த இந்த சம்மில் க்யூவாக இருந்ததை பியாக எடுத்துக்கணும், பியில் இருந்ததை க்யூவாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம p is equal to 0.1 எடுக்கிறோம், q is equal to 1 minus p which is equal to 0.9, n வந்து 12. இப்போ p of x greater than or equal to 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 2ன்னா 2 அதை விட அதிகமாக இருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். அதனால் p of x greater than or equal to 2ன்னு எழுதியிருக்கோம். equal to 1 minus p of x less than 2ன்னு எழுதியாச்சு. p of x less than 2 அப்படின்றத இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம அடிக்கடி இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். p of x is equal to 0 plus p of x is equal to 1ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் 1 minus 12c0 into 0.1 the whole power 0 into 0.9 the whole power 12 வந்துடும். plus 12c1 0.1 the whole power 1 0.9 12 minus 1 வந்து 11 வந்துடும். which is equal to 1 minus இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ 1. அப்போ இங்கே 0.9 the whole power 12 மட்டும் இருக்கும். ப்ளஸ் 12 இன்ட்டு இது வந்து 0.1 இன்ட்டு 0.9 the whole power 11. அடுத்த ஸ்டெப்பில் 1 minus the 0.9 the whole power 11 அதே போல் நம்ம காமனாக வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.9 இருக்கும். இங்கே வந்து 12 இன்ட்டு 0.1 வந்து 1.2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2.1 வரும். which is equal to 1 minus 2.1 the whole 1 minus 0.9 the whole power 11. இங்கே 2.1 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 1 minus 2.1 into 0.9 the whole power 11. இப்போ 3 சப்டிஷனுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.